டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆனது பவர் மற்றும் ஃப்ரீக்வன்சி மாறாத விடத்து வோல்டேஜ் இனை ஓர் அளவில் பெற்று இன்னொரு அளவிற்கு மாற்றி அமைக்கும். இதன் மூலம் மின் சக்தியை சிறந்த வினைத்திறனுடன் நீண்ட தூரத்திற்கு கடத்த முடியும். இப்போது இந்த வீடியோவில் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு பற்றி ஆராய்வோம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தொழிற்படுகின்றது. இந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மூடிய சுற்றில் ஃப்ளக்சுவேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆனது மின்னியக்க விசையை மூடிய சுற்றிற்கு இடையில் தூண்டுகின்றது. சாதாரணமாக பல சுற்றுக்களை கொண்ட கோயிலில் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஆனது ஃப்ளக்சுவேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினை உருவாக்கும். ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் பாயும் போது கடத்தியில் காந்தப்புலம் உருவாக்கப்படும். அதேபோல் கோயிலில் உருவாக்கப்படும் காந்தப்புலம் படத்தில் காட்டியவாறு அமையும். ஆடலோட்ட மின்னோட்டத்தின் ஃப்ளக்சுவேட்டிங் இயல்பினால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆல்டர்னேட்டிங் இயல்பை கொண்டிருக்கும். பல சுற்றுக்களை கொண்ட கோயிலில் உருவாக்கப்படும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆனது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலால் செய்யப்பட்ட கோரின் உதவியுடன் செகண்டரி வைண்டிங் உடன் தொடர்பை ஏற்படுத்தும். இந்த ஃப்ளக்சுவேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆனது செகண்டரி கோயிலில் மின்னியக்க விசையினை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தூண்டும். கோயிலின் சுற்றுக்கள் தொடர் சுற்றுக்களாக இருப்பதனால் தூண்டப்படும் மொத்த மின்னியக்க விசையானது தனிச்சுற்றுக்களில் தூண்டப்படும் மின்னியக்க விசையின் கூட்டாக அமையும். பிரைமரி மற்றும் செகண்டரி கோயிலில் ஒரே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாயும் போது பிரைமரி மற்றும் செகண்டரி கோயிலில் உள்ள தனியான சுற்றில் தூண்டப்படும் மின்னியக்க விசை சமனாகும். பிரைமரி வைண்டிங்குக்கு வழங்கப்படும் மின்னியக்க விசைக்கும் கோயிலில் தனியான சுற்றில் உருவாக்கப்படும் மின்னியக்க விசை சிமோல் ஈற்கும் இடையிலான தொடர்பு மேற்குறிப்பிட்டவாறு தரப்படும். இதன் மூலம் இச்சமன்பாட்டை செகண்டரி தனிச்சுற்றில் தூண்டப்படும் மின்னியக்க விசைக்கு இவ்வாறு மாற்றியமைக்கலாம். எனவே இச்சமன்பாட்டின் உதவியுடன் செகண்டரி வைண்டிங்கில் சுற்று பிரைமரி வைண்டிங் சுற்றை விட குறைவாக உள்ள போது தூண்டப்படும் மின்னியக்க விசை செகண்டரியில் பிரைமரியை விட குறைவாக காணப்படும். செகண்டரியில் சுற்று அதிகமாக உள்ள போது தூண்டப்படும் மின்னியக்க விசை செகண்டரியில் அதிகமாக காணப்படும். ஆனால் எனர்ஜி கொள்கையை கருத்தில் கொள்ளும் போது டிரான்ஸ்ஃபார்மர் மேற்குறிப்பிட்ட எனர்ஜி ஈக்குவேஷனிற்கு இயங்கியே நடக்கும். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரின் கட்டமைப்பு 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸினை சீரீஸ் ஆக இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படும். பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங் ஆனது வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டிருக்கும். அக்கட்டமைப்பை நோக்கும் போது செகண்டரி வைண்டிங் கோயில் சுற்றுக்குள் பிரைமரி வைண்டிங் கோயில் சுற்று வைக்கப்பட்டிருக்கும். இதேபோன்று இன்னும் 2 வைண்டிங் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் காணப்படும். ஹை பவர் ரேட்டிங்கில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வித்தியாசமான சுருள் வடிவமைப்பை கொண்டிருக்கும். அது டிஸ்க் டைப் வைண்டிங் என கருதப்படும். டிஸ்க் வைண்டிங் கோயிலின் இன்சைட் எண்ட் ஆனது அட்ஜசன்ட் கோயிலின் அவுட்சைட் எண்டுடன் சீரீஸ் ஆக இணைக்கப்பட்டிருக்கும். இவ் இணைப்பானது கிராஸ் ஓவர் இணைப்பு என கருதப்படும். லோ வோல்டேஜ் வைண்டிங் ஆனது டெல்டா இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். ஹை வோல்டேஜ் வைண்டிங் ஆனது ஸ்டார் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் ஹை வோல்டேஜ் சைட்டில் லைன் வோல்டேஜ் ஆனது √3 அதிகரிக்கும். பொதுவாக 3 ஃபேஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆனது 4 வயர்களை கொண்டிருக்கும். அதில் 3 வயர்கள் 3 ஃபேஸ் வயரும் மற்றும் ஒரு நியூட்ரல் வயரும் ஆக அமையும். இங்கு ஹை வோல்டேஜ் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆனது எனர்ஜி சப்ளையின் போது பயன்படுத்தப்படும். மேற்குறிப்பிட்டவை டிரான்ஸ்ஃபார்மர்ஸின் கட்டமைப்பாக அமையும். இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் கோரின் கட்டமைப்பை ஆராய்வோம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஆனது தின் இன்சுலேட்டட் ஸ்டீல் லேமினேஷனால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த தின் லேமினேஷனின் நோக்கம் எடி கரண்ட் மூலம் எனர்ஜி லாஸினை தடுத்தல் ஆகும். லோ வோல்டேஜ் வைண்டிங் ஆனது கோரினுள் பொருத்தப்பட்டிருக்கும்.
பவரினை பிரைமரி கோயிலில் இருந்து செகண்டரி கோயிலுக்கு கடத்தும் போது பல்வேறு வகையான எனர்ஜி லாஸ் ஏற்படும். இந்த எனர்ஜி லாஸ் ஆனது ஹீட் ஆக வெளியேற்றப்படும். எனவே பொதுவாக கோயில் ஆனது ஹீட்டினை உறிஞ்சுவதற்கு கூலிங் ஒயிலினுள் அமிழ்த்தப்பட்டிருக்கும். ஒயில் ஆனது நேச்சுரல் கான்வெக்ஷன் இன் தொழிற்பாட்டின் அடிப்படையில் ஹீட்டினை வெளியேற்றும். எண்ணெய் வெப்பத்தை உறிஞ்சுவதனால் அதனுடைய கொள்ளளவு விரிவடைகின்றது. இதனால் ஒரு கன்சர்வேட்டர் டேங்க் ஆனது இந்த தொகுதி மாற்றத்திற்கு இடமளிக்க உதவுகின்றது. இந்த கன்சர்வேட்டர் டேங்க் ஆனது படத்தில் காட்டியவாறு டிரான்ஸ்ஃபார்மரில் பொருத்தப்படும். மேலதிகமாக டிரான்ஸ்ஃபார்மர் பற்றிய விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்களை தமிழில் பெற எடுகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.